இதுவரைக்கும் நீங்க எல்லாரும் பாதாம் மில்க், ரோஸ் மில்க், பிஸ்தா மில்க் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா, இந்த மில்க்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. 3த்தையும் சேர்த்து 3 இன் 1 மேக் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு இது பெஸ்ட்டு ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அகர் அகர் எடுத்திருக்கேன். அதில் பாதி 10 கிராம் இருக்கும் அது. அதில் பாதி 5 கிராம். அது 1/4 கப் தண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 1 கப் தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து நல்லா பாயில் ஆகி சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற 5 கிராம் அகர் அகரில் பாதி, அதாவது 2.5 கிராம் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை 2 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஒன்று ரோஸ் மில்க் அண்ட் பிஸ்தா மில்க். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அகர் அகரை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி தெரியும். இது நல்லா கரைஞ்சி தண்ணியோட மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கு முன்னாடியே இது கூட 1/2 டீஸ்பூன் ரோஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த அகர் அகர் இல்லைன்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அகர் அகர் பவுடரே கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். நான் ரோஸ் மில்க்கும் பிஸ்தா மில்க் ஃப்ளேவரும் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஃபன் மூடியில் தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா ரவுண்டான தட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு பாக்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். இதே மாதிரி நான் பிஸ்தா ஃப்ளேவரையும் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் 2 மணி நேரம் வச்சாலும் செட் ஆகிடும். வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2 மணி நேரத்துக்குள்ளே செட் ஆகிடும். பாருங்கள், நான் வெளியில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், ரோஸ் மில்க் இதெல்லாமே எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறமா சைடில் மட்டும் எடுத்து விடுங்க. அப்புறம் அதுவே தானாக கீழே விழுந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காக தான். இதை எந்த பாத்திரத்தில் போட்டாலும் இதே மாதிரி தான் செட் ஆகி கிடைக்கும். பிளாஸ்டிக்கில் போட்டாலும் இதே மாதிரி தான் செட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி அதையும் பீஸ் போட்டுட்டோம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். கவுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெளியே வந்துடும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. 1/2 கப் சப்ஸா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். இது 1/2 லிட்டர் பார். இதில் 1/2 கப் சப்ஸா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் மில்க் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் நார்மலான பால் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் க்ரீம், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அப்படி இல்லை பாக்கெட் பால் வாங்க மாட்டோம், நேரடியாக பால் வாங்குறீங்கன்னா நல்லா பாலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் பாதாம் பிசினை சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நார்மலான மில்க்கு, நான் யூஸ் பண்ணுற மில்க் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மில்க்கையே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மிக்சியில் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா மிக்சியில் அடிச்சிங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும். அதில் இந்த மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு திக்கான பாலாக கிடைக்கும். அது உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜெல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா
நம்மளுடைய ட்ரை ஃப்ளேவர் மில்க் ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.